ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு என்னன்னாக்கா கிட்ட ரொம்ப நாளாக பிரியாணி வேணும், வெள்ளை பிரியாணி வேணும்ன்ட்டு நீ கேட்டுனே இருக்கான். பாஸ்ட் ஒன் வீக்காக கேட்டுங்கிறல்ல. ஓகே, இன்னைக்கு நான் உனக்கு வெள்ளை பிரியாணி பண்ணி தரேன். ஓகே வாங்க கிட்டு. ரொம்ப நாளாக வெள்ளை பிரியாணி வேணும்னு கேட்டுனே இருக்கிறான். ஓகே, ஃபைனலாக இன்னைக்கு வெள்ளை பிரியாணி கிட்டுக்கு. ஓகே கிட்டு. ஓகே மம்மி. ஓகே ஓகே ஆல்ரெடி நான் போய் கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கின்னு வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, மேரினேட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இப்போ தாளிக்க வேண்டியது தான். ஓகே கிட்டு, போய் எனக்கு 2 ஆனியன் எடுத்துன்னு வா. ஓகே ஈவா வா. ஈவாக்கு வந்து ஜுரம். ஈவாக்கு வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் லைட்டாக கோல்டு, வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு ஈவாது. ஓகே ஆமாம் வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால ஈவாக்கு வந்து இன்னைக்கு ஃபுட்டு ஜாஸ்தி எதுவுமே கொடுக்கல. காலையில் மேகி சாப்பிட்டான், ஆஃப்டர்நூன்னு ஃப்ரூட் சாப்பிட்டான் இல்லைம்மா? அப்பா என்ன சாப்பிட்டேன்? ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. கரெக்டா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இவோ. அது நேற்று நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காலையில் எஃபெக்ட் காமிச்சிச்சு இல்லையா? ஆனியன் ரெடியா? நான் 2 ஆனியன் சொன்னேன். ஓகே தேங்க்யூ. குடு 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 குடு. ஓகே ஓகே. ஸோ ஈவாக்கு தொண்டை சரியாகல. பட் ஆனால் இன்னும் அவங்க டாடிக்கு தெரியல ஈவாக்கு த்ரோட் பெயின், கோல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு. சொன்னம்மா டாடா வந்தா சொல்லு, என்ன சொல்ற? எனக்கு தொண்டை வேணும். பாத்தீங்களா, தொண்டை சரியா தொண்டை வேணும்னு கேக்குதா? ஓகே, டாடா வந்தா பேசு, டாடாவே கண்டுபிடிச்சிடும் என்ன ஆயிடுச்சு ஈவான்னு சொல்லிட்டு. ஓகே சரி, நீங்க 2 பேரும் போய் அங்க சைலண்டா உட்காந்தீங்கன்னா குயிக்கா பிரியாணி செஞ்சு முடிச்சிடுறேன் நான். புரிஞ்சுச்சா? நாங்க பேட் அண்ட் பால் விளையாடிக்கிறீங்களா? ஓகே ஃபைன். அதுக்கப்புறமா லாஸ்ட்ல நாங்க தூக்கி போட்டு விளையாடிக்கிறோம். வானா இவா வாய்ஸ் போயிட்டு இவா பேசாதே இவா, சரியா இவா? ஓகே ஃபைன். ஓகே இங்க வா. ஓகே, இப்போ கிட்டு இவாவோ ஆட போறாங்க. குயிக்கா நான் பிரியாணி செஞ்சு முடிச்சிடுறேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நான் வீடியோல போட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நீங்க போய் விளையாடுங்க. இல்லம்மா ஓடு விளையாடுங்க நீங்க. ஓகே, பிரியாணி பண்ணிட்டு வரேன் நான். வெள்ளை பிரியாணி பண்ணிட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஓகே போ. ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து ப்ரீவியஸ் vlogல போட்டிருக்கேன். ஐ மீன் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் நான். செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்குறேன். மேரினேட்க்கு இது மேரினேட் பண்ணி என்னென்ன மேரினேட் பண்ணனா, ஆக்சுவலாக இது வந்து நான் பீஃபில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிக்கன்னு இல்லைன்னா மட்டனில் செய்யலாம். மேரினேட்க்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3, வேறு என்ன போட்டு, சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கின்னு அப்புறமா இது நல்லா வாஷ் பண்ணி கறி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு பேஸ்ட் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்கேன் நான். ஓகே, ஆக்சுவலாக இது 1.5 hours மேரினேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம குயிக்காக குக் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஆனியன் கட் பண்ணலாம். ஓகே, இப்போ 2 ஆனியனு, ஒரு 1/2 kg கறிக்கு 2 ஆனியன் எடுத்திருக்கேன் நான். எக்ஸ்ட்ரா ஆனியன் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு 2 போதும். இது ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் குக் பண்ணுவேன். இப்போ 4 பேர்னாக்கா 2 adults 2 kids, இல்லை 3 adults 2 kids சாப்பிட்ற மாதிரி நான் குக் பண்ணுவேன். ஓகே, கட் பண்ணிடலாம். ஆனியன் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ லைட்டாக மழை தூரிச்சு பெங்களூரில். கொஞ்சம் சில்லுனா இருக்குது. ஓகே, கொஞ்சம் சில்லுனா இருக்கிற தொட்டா கிச்சனுள்ளேயே
இந்த மாதிரி என்ட்ரி ஆகுறேன் நான். எல்லா கட்டி மேலே தூக்கி ஒரு பன் மாதிரி போட்டு உள்ளே என்ட்ரி ஆகுறேன். ஏன்னா ஜாஸ்தி ஸ்வெட் ஆகும் எனக்கு இங்கே உள்ளும், அதனால கொஞ்சம் வெளியே சில்லுனா இருக்கு. பெங்களூர் கிளைமேட் வந்து சொல்லவே முடியாது, எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். இங்க நான் பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல 2 பேரும் டான்ஸ் ஆடினு இருக்காங்க. நான் காமிக்கிறேன் ஒரு நிமிஷம். பாத்தீங்களா, டான்ஸ் ஆடின்னு எனக்கு காமிச்சுருக்காங்க. ஓகே, நீங்க போய் விளையாடுங்க. ஓகே, சண்டை போட்டுக்க கூடாது. ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் ஆப்போசிட்டாகவே விண்டோ இருக்கிறதுனால கொஞ்சம் காற்று நல்லா ஏறும். ஓகே, இப்போ 2 ஆனியனை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, வா சைலண்டா உட்காரணும். இது வந்து நான் குக்கர்ல தான் செய்வேன், சரிங்களா? ஏன்னா அரிசி போடுறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கறி நல்லா வேக வைக்கணும். குக்கர்ல தான் நான் செய்ய போறேன். குக்கர் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணி வச்சதுனால தண்ணி எல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அவ்வளோ சீக்கிரம் ஆனியனை ஸ்லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கே எவ்வளோ சில்லுன்னு காற்று வருது. கிச்சனில் நிற்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இல்லைன்னா எங்கள் வீட்டு கிச்சனில் வந்து நிற்கவே முடியாது, அவ்வளோ ஸ்வெட் ஆகும். ஆல்ரெடி எனக்கு பயங்கர ஹீட் பாடி வேறு, பயங்கரமாக ஸ்வெட் ஆகும் எனக்கு. இங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும். எஸ்பெஷலி இந்த நோஸ் பார்ட் இருக்குது இல்லையா, அங்கே வந்து நல்லா வேர்த்து வேர்த்து கொட்டும் எனக்கு. இதுக்கு ஜஸ்ட் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு லிங்க் கொடுக்குறேன், ப்ளஸ் நான் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கு வாய்ஸ் ஓவர் நான் வீடியோ எடுத்துடுவேன். வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகும் எனக்கு. ஏன்னா இங்கே பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஜாஸ்தி இருக்குது. நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னாக்கா ஒரு ரூமில் போயிட்டு விண்டோ, டோரு, ஃபேனு எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குவேன். சம்டைம்ஸ் அது அதையும் மீறி எல்லாம் க்ளோஸ் ஆனாலும் வெளியே வந்து கொஞ்சம் நாய்ஸ் வரும். அதனால சரி, ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம குக் பண்ணினே பேசலாம், எப்படி இருக்குது, ஓகே, ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா பிடிக்காதா. உங்களுக்கு இது இஷ்டம் ஆச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் வீட்டில். ஒன்று பசங்க ஆடின்னு இருக்குவாங்கோ, கத்தின்னு இருக்குவாங்கோ, சென்டரில் ஸ்டாப் பண்ண முடியாது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது. ஸோ அதனால இன்னைக்கு நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஓகே சமையல் செஞ்சுன்னே நம்ம பேசி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃப்ளிப்கார்ட்டில் மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். 9th டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சாட்டர்டே, 9th சாட்டர்டே தானே கிட்டும். கேலண்டரில் பாரு எப்போ வருதுன்னு. எப்போ வருது பாரு, 9th மே 9th எப்போ வருது பாரு. மே 9th சாட்டர்டே தான் வரும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே தான் வரும். அதனால சாட்டர்டே மைக் வரும். வந்தோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போது நல்லா ஹீட் ஆயிடுச்சு குக்கரு. இப்போ இதுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விடுறேன். ஆக்கிட்டுமா, பெயிண்ட் பண்ணுறியா? சைலண்ட்டாக உட்காந்து பண்ணும். ஓகே, கத்தக்கூடாது. ஓகே, நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டேன். ஓகே, என்னோட கீ காலி. ஓகே, இருக்கிறதுலே நான் கொஞ்சமாக எடுத்து இல்லாட்டி இது ஒரு கீ தான் நான் போட முடியும். நான் பண்ணினே இருக்கும்போது ஓகே, என்னோட கீ டப்பா காலி, அவ்வளோதான். ஓகே, இப்போ நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான். நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸை நான் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். காடமம், ஒரு 4லேருந்து 5 மெழுகு, சோம்பு நான் போட மாட்டேன். ஏன்னா சோம்பு வந்து ஆல்ரெடி மசாலா அரைக்கும் போதே நான் சோம்பு போட்டுட்டேன். ஓகே, இதுக்குள்ளே வந்து லவங்கம், ஒரு லவங்கம் ஒரு 3லேருந்து 4 லவங்கம் ஆட் பண்ணிட்டேன். லவங்கம் போடும்போது கொஞ்சம் எனக்கு பயம். ஏன்னா அது போடும்போது டக்குன்னு ஆயில் ஹீட்டாக இருக்கு இல்லையா, அது போட்டுன்னு கொஞ்சம் ஹீட்டுக்கே அது அப்படியே வெடிச்சு மேலே விழுவோம். ஆல்ரெடி நிறைய டைம் எனக்கு ஆயிருக்கு அந்த மாதிரி. இந்த வீர விளையாட்டெல்லாம் ஆயிருக்கு எனக்கு இந்த மாதிரி எல்லாம்.
ஓகே, இப்போ வந்து பட்டை பட்டை ஒரு 2 துண்டு. இப்போ பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பிச்சு போட்டுக்கிறேன் பிரியாணி இலை. ஓகே, இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் குக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 3 ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது இப்போ சேர்க்கலாம். ஓகே, 3 ஆனியன் சேர்த்துக்கிறேன். தெரியுதா? ஓகே, இப்போ இது நல்லா ஒரு ரொம்ப ப்ரௌனாக ஆக்கக்கூடாது, ஒரு பிங்கிஷ் கலரில் ஆனணும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இது நல்லா கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆகிற மட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் அரிசி ஊற வச்சிடுறேன். தேவையான அளவு எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரிசி ஊற வச்சிடுறேன் நான். ஓகே, இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி நான் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி, இது ஒரு கிளாஸில் எடுத்தால் எங்கள் 4 பேருக்கு கரெக்டாகிடும். ஐ மீன் பசங்களுக்கு, எனக்கு அவருக்கு கரெக்டாகிடும். இன்னும் கொஞ்சமாக இதில் ஒரு இவ்வளோ எடுத்துக்கலாம். ஸோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 2 வாட்டி வாங்கி சாப்பிடுவாங்க. ஒன்னேகால் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம். இது கலர் சேஞ்ச் ஆகினிருக்கு. ஓகே, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் கறி வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு குவிக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இது இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கேர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காது. 1.25 கிளாஸ் அரிசியில் பிரியாணி ஊற வச்சுட்டேனாக்கா ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்குவேன். இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா 1.25 அரிசிக்கு ஓகே, ஏன்னா ஆல்ரெடி அரிசி ஊற வச்சாச்சு. இங்கே பாருங்க, தெரியுது இல்லையா? ஓகே, இந்த டப்பா வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலி. மம்மிக்கு சொல்லும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி, ஏன்னா மம்மி தான் எனக்கு அரைச்சி கொடுக்குறது. ஏன்னா நான் வேலைக்கு போயிட்டேனாக்கா எனக்கு டைம் இருக்காது அரைக்கிறதுக்கு. மம்மி தான், நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா மம்மி 1 டே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எனக்கு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு 1 மந்த் அப்படி வரும் எனக்கு. ஸோ எந்த ஸ்பாயிலும் ஆகாது எனக்கு. அதனால மம்மிக்கு சொல்லணும் வாங்கி கொடுக்கணும், நாளைக்கு தான் வாங்கி கொடுக்கணும். ஸோ இதுலேயே தண்ணி விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சூப்பராக ஸ்மெல் வருது. இப்போ நான் எந்த பவுடர் மசாலா ஆட் பண்ண மாட்டேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். வெறும் இவ்வளோதான். இப்போ தண்ணி ஆட் பண்ணி ஒரு இது பீஃப்ன்றதுனால ஒரு 6 விசில் நான் விடுவேன். ஒரு 6 விசில் விட்டேனாக்கா அப்புறமா தான் அரிசி நான் போடுவேன். ஓகே, இப்போ இது நல்லா பாருங்க எப்படி. ஓகே, நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, அடியும் பிடிக்காது இது. ஏன்னா நம்ம கேர்ட் போட்டு இருக்கோம் இல்லையா, அதனால அடி பிடிக்காது. ஓகே, இப்போ தண்ணி வந்து சேர்த்துடலாம் இதுக்கு. இப்போ இதில் மசாலாஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் பண்ண வேணாம். நான் இதுலேயே தண்ணி சேர்த்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இப்போ இது 3 கிளாஸ் தண்ணி. அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கானே அதே சேம் கிளாஸில் நான் தண்ணி எடுத்துக்கேன். ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி 2 கிளாஸ் இருக்கும். இந்த மாதிரி காப்பர் கிளாஸு கரெக்டான குவான்டிட்டி எங்கள் ஃபேமிலிக்கு. இது வந்து ஒன்று தண்ணிக்கு வச்சுருக்கேன், ஒன்று வந்து அரிசிக்கு வச்சுருக்கேன். ஸோ 2 செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, இது ஹீட் தாங்க முடியல. ஓகே, அந்த கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இப்போ ஆல்ரெடி இதுலேயே தண்ணி விடுது பாருங்க. ஆல்ரெடி இதுலேயே தண்ணி விடுது, தெரியுதா? இதுலேயே தண்ணி வருது. ஓகே, இப்போ இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம்.
கறி. எங்கள் வீட்டில் மட்டன் நல்லா நான் பசங்க சாப்பிடுவோம். அவரு மட்டன் நல்லா சாப்பிட மாட்டார். ஸோ அதனால மட்டனே செய்கிறதில்ல. எங்கள் ஆச்சி கல்யாணத்துக்கு போனால் மட்டன் பிரியாணினா சாப்பிடுவோம். அவரு இருந்துச்சுன்னா வெறும் ரைஸ் குஷ்கா அந்த மாதிரி தான் இருக்குவார். கறியெல்லாம் சாப்பிட மாட்டார். ஓகே, இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ரைஸுக்கு சேர்த்து இப்போவே உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் இவ்வளோ டேபிள் ஸ்பூனுனால சொல்ல மாட்டேன். எனக்கு எடுத்தோன்னே எனக்கு அளவு தெரிஞ்சிடும் இவ்வளோ போதும்னு சொல்லிட்டு, அதனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படியோ விசில் விட போகிறேன் இல்லையா, விசில் விட்டோன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு இன்னும் தேவைனாக்கா அரிசி போடும்போது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது ஓகே, கரெக்டாக குவான்டிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 6 விசில் அடிக்கட்டும். 6 விசில் ஆனனும் எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறமா தான் அரிசி ஆட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஓகே, பாருங்க, பயங்கரமாக எனக்கு ஸ்வெட் ஆகும். இங்கே தெரியுதா? பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஒரு பக்கம் டிவி ஓடின்னு இருக்கும், ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் உட்காந்து பெயிண்டிங் வேலை கொடுத்துருக்குறேன். ஏன்னா இப்போது ஆல்ரெடி நிறைய டைம் ஸ்க்ரீன் டைம் ஆனதுனால இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் வேலைலாம் கொடுத்துருக்குறேன். போய் மத்தியானம் போய் வாங்கிட்டு வந்தோம் நானும் இவாவும். இவாவுக்கு பிடிச்சது வந்து இது இந்த மாதிரி செட் ஆஃப் 3 வந்துச்சு டிஃப்ரெண்ட் கலர்ஸில். பட் அவ்வளோ காமிக்கிறேன். ஏதோ என்னன்னு கூட அது காமிக்காது. ஓகே, இந்த மாதிரி 3 எப்படியோ பெயிண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணின்னு அவங்க பெயிண்ட் பண்ணின்னு இருக்காங்க. இந்த கிட்ட நேற்று வாங்கின ஐஸ்கிரீம் டப்பா இது. நேற்று வாங்கின ஐஸ்கிரீம் டப்பா சாப்பிட்டு வாஷ் பண்ணி பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணின்னு இருக்காங்க 2 பேரும். குட் ஜாப். ஓகே, ஃபைன். விசில் அடிக்கிற மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா குதிக்கிட்டு. ஆமா, நேற்று சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எஃபெக்ட் காலையில் ஏஞ்சனா போயிடுச்சு வாய்ஸு. டாடா பொண்ணு, இது ரொம்ப டாடா பொண்ணு. டாடா வந்தோன்னே இப்போது வாய்ஸ் எல்லாம் சரியாயிடும் இவாக்கு. இல்லை இவா? காலையில் ஏஞ்சி பேசணும் வாய்ஸ் கோயிந்தா இல்லையா இவா? போயிடுச்சு. இவர் போவார், டாடாவை கட்டி பிடிக்கும். கிட்டோன்னு தூக்குனா அவ்வளோதான் டாடா. ஓகே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்கள் வேலையை. ஓகே ஓகே, ஆல்ரெடி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால இப்படி தானே எப்பவுமே சமையல் கட்டுக்கு வருவேன். ஒரு பண்ணி போட்டுருக்கேன். ஓவராக ஹீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அரிசி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா சோக் ஆகிடுச்சு. தண்ணி வடிகட்டி இதுவோ ஒரு 6 விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த விசில் அடங்கட்டும், அதுக்குள்ளே இது வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அரிசி நல்லா கழுவி சோக் பண்ணி ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போது இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் எல்லாம் நல்லா அடங்கிட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க இப்படி ஆயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் கேஸ் பற்ற வச்சு ஓகே ரெடி கேஸ் பற்ற வச்சு நல்லா கொதி வந்துன்னு இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணுவேன். இந்த ஸ்டேஜில் அரிசி நல்லா ஊற வச்சு அரிசி ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் ஊற வைக்காமல் பண்ணால் கூட நோ ப்ராப்ளம். தண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட இன்னொரு ஐட்டமாக நான் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக எடுக்க மறந்துட்டேன், ஃப்ரிட்ஜிலேருந்து நான் எடுத்துறேன். ஃபஸ்ட் இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்குறேன்.
இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா இருக்கு, பட் ஆனால் வேண்டான்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, என்னன்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொத்தமல்லி இல்லை, புதினா, சாரி, வெறும் புதினா இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு நல்ல ஒரு குயிக்காக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். என்னம்மா பசிக்குது, பசி வந்துச்சு, பசி வந்துச்சு. அங்கே ஐன் இருக்கு பாரு, இங்கே பாரு. ஒரு 2 minutes. ஓகே, பாய். ஒரு உஷாரு. ஓகே, இப்போ ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டேஜில் அரிசி, கொத்தமல்லி, ஐ மீன் புதினா போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணுறதுன்னா விசில் இல்லாமல் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். விசில் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் விசில் வெயிட் எடுத்துட்டு, வெயிட்டு தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் ஆனோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது தம்மிலே ஆகட்டும். 10 நிமிஷம் ஆனோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதை வச்சு காமிக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்கு. க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கு. சாப்பாடு மேலே கீழே லைட்டாக கிட்டோ ஆனியன் எடுத்துனாமா. ஓகே, சூப்பரான உதிரியா பீஃப் பிரியாணி ரெடி. இது சண்டே பண்ணணும்னு நினச்சேன், சாட்டர்டே பண்ணணும்னு நினச்சேன், முடியவே இல்லை. நேத்தோ பண்ணலாம், மண்டே பண்ணலாம்னு நினச்சேன், அதுவும் முடியல. இதுதான் ஃபைனலாக இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. கிட்டு பிரியாணி ரெடி. ஸோ நான் திருப்பி வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஸோ நான் திருப்பி வந்துட்டேன். ஏன் வந்தேன்? பிரியாணி ரெடி ரெடி ஆயிடுச்சு. கிட்டுக்கு இந்த பிரியாணினா ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு கிட்டுமா? அது கூட இப்போ வந்து கேடுக்குது. ஆனியன் கட் பண்ணுறேன். குக்கும்பர் வாங்க வந்துட்டேன். அப்படியே சாப்பிட்றியா? அப்படியே சாப்பிட்டாலும் இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது என்ன டைமு? ஒரு 7:50 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த டைமில் நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். ஒரு 15-20 minutes லேட் ஆனதுனால ஓகே, ஒன்றும் ஆகாது. இப்படியே பிரியாணி சாப்பிட போகிறோம் இல்லையா? ஓகே, இப்போது எல்லாருக்கும் சர்வ் பண்ணிடலாம். ஹாட்டாக ஆல்ரெடி சென்னை மேட்ச் போயின்னு இருக்கு. மேட்ச் பார்த்துன்னு இப்போது டின்னர் முடிக்க வேண்டியதுதான். ஓகே, ஆனால் இந்த பிரியாணிக்கு ஈவாக்கு வந்து கண்டிப்பாக தயிர் இருந்தே இருக்கணும். ஈவாக்கு இல்லைன்னா அடப்பிடிக்கும். தயிர் வேணும் இல்லைன்னா. ஓகே ஓகே ஓகே, போன எடுத்துட்டு வரேன். சரி, இப்போ இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து நான் ஆனியன் கட் பண்ணிக்கிறேன். எல்லா பவர் பிளேலுமே விக்கெட்ஸ் இழந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா குவாலிஃபை ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
ஆனியன். Now, இந்த ஆனியன் வந்து T20 எனக்கு Bali தனுக்கு tournament மட்டும் தான். opening start. நார்மலா ஆனியன் சாப்பிட்டா ஆனியன் கர்ட் போட்டு கர்ட் Inside it on the back. நல்லா 1 hour மேரினேட் பண்ணனும். சூப்பரா இருக்கும். Yeah, okay, Shadi with us right பண்ணாரு and அவரை பத்தி தான் நீங்க கூகுள் சர்ச் இல்ல கேள்வி வந்திருக்கு. எப்படி முகேஷ் சௌத்ரி திரும்ப வந்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் 2022 சீசன்ல லீக் விக்கெட் இருந்து இன்ஜுரின்ற அந்த பிரச்சனை 3 சீசன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோல நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். until then bye from Ashwin. Bye. டீமுக்காக விளையாட்டாரு வந்த உடனே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸோட வெற்றிக்கு காரணமா இருந்தது. அதாவது மும்பை அவங்க 30